அந்த கேக் ஏதோ ஒரு கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முருகன் என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட சிவகுமார் கிட்ட பேசுறாருங்க. 6 பேர் வந்து தகாத வார்த்தையில என்னுடைய சமுதாயத்துடைய பெயரை சொல்லி வந்து இது பண்ணிட்டாங்க. அது நீதியரசர் ஐயா செம்மல் ஐயாவுடைய பாதுகாப்புக்காக 2 காவலர்கள் போடுவாங்க. அதுல ஒரு காவலர் தான் வந்து லோகேஷ். நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் அரங்கத்திற்கு பேச வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சகாயராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எஸ் சார். சார், காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேஷ் நீதிமன்ற வளாகத்துல கைது செய்யப்பட்டிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கைது என்பதை விட என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னு வச்சுங்களேன். கடந்த ஜூலை 25 அப்போ என்னன்னா அந்த காஞ்சிபுரம் மாவட்டம் பூசிவாக்கம் சொல்லிட்டு ஒரு இடம், அது பக்கத்துல நத்தம்பேட்டைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு பேக்கரி. அந்த பேக்கரி யார் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சிவகுமார் சொல்லிட்டு அந்த பேக்கரி நடத்துறாரு. அந்த பேக்கரிக்கு வழக்கம் போல எல்லாமே வருவாங்க போவாங்க. அந்த இதுல அது போல வந்து முருகனும் தன்னுடைய மனைவி பார்வதியும் அந்த பேக்கரிக்கு வராங்க. பேக்கரிக்கு வந்த பிறகு அந்த பொருள் வாங்கி பார்க்கும்போது அந்த கேக் ஏதோ ஒரு கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முருகன் என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட சிவகுமார் கிட்ட பேசுறாருங்க. பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதத்துல என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு சண்டை. 2 பேரும் வந்து வார்த்தைகளை முதல்ல மோதிக்கிறாங்க. அது எடுத்தது ஆபாசமா பேசுறாங்க. அது பிறகு வந்து கைகலப்பு ஏற்படுது. இதை கேள்விப்பட்ட பிறகு இந்த சிவகுமாருடைய மருமகன் லோகேஷ், அந்த லோகேஷ் யாருன்னு பார்த்தோம்னா ஒரு காவல்துறை சார்ந்த நபர், காவல்துறை காவலர்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து முருகன் வந்து கேட்கும் போது மறுபடியும் வந்து வாய் தகராதாவது சண்டை நடக்குது. சண்டை நடந்த பிறகு கைகலப்பு. நீ எப்படி வந்து பேக்கரியில் இதெல்லாம் போடலாம்னு சொல்லிட்டு இவர் என்ன ஆத்திரத்தில் அங்கே இருக்க பொருட்கள்லாம் வீசப்பட்டதா சொல்றாங்க தகவல். பாட்டில்லாம் உடைச்சிட்டாரு முருகன். அந்த முருகனுக்கு பேர் வந்து பட்ட பேர் சிமெண்ட் முருகன் சொல்லிட்டு பேசுவாங்க. அவர் யாருன்னா ஒரு பட்டியலினத்தை வகுப்பை சார்ந்தவர் அந்த முருகன். சரி, இந்த பிரச்சனைகளுக்கு வந்து கைகலப்பு ஆயிட்டு பக்கத்துல இருக்க வாலாஜாபாத் ஒரு காவல் நிலையத்துல போயிட்டு என்ன பண்றாங்கன்னா 2 தரப்புலையும் வந்து புகார் தராங்க. எப்படின்னா முருகனுடைய மனைவி பார்வதியும் புகார் காவல் நிலையத்துல போயிட்டு என்னுடைய சாதி பெயரை சொல்லி என்னை அசிங்கமா அவமானப்படுத்திட்டாங்க, அடிச்சுட்டாங்க, நான் வாங்கக்கூடிய பொருள் வந்து கெட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த புகார் இருந்ததுனால எங்களுக்குள்ள வந்து இது போல வந்து அவங்க மருமகன் காவல்துறை சார்ந்த மருமகன் லோகேஷும் சேர்ந்து ஒரு 6 பேர் வந்து தகாத வார்த்தையில என்னுடைய சமுதாயத்துடைய பெயரை சொல்லி வந்து இது பண்ணிட்டாங்க. அதனால இந்த வழக்கை வந்து நீங்க வந்து வன்கொடுமை சட்டத்துல வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அந்த இதுல வந்து சொல்றாங்க. சரி சொல்லிட்டு அந்த 2 பேருடைய புகார் வாங்கப்பட்டது. வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா முதல்ல CSR காப்பி வந்து போட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. இது வந்து ஜூலை மாதம் நடக்குது. ஜூலை 25 நடக்குது. இந்த இடையில வந்து இந்த லோகேஷ் யாரு, லோகேஷுக்கும் வந்து நீதிபதி ஐயா செம்மல் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில பேசிக்கிறது. நான் பேசல, வேற வரக்கூடிய அந்த தகவல் என்ன சொல்றாங்கன்னா நீதியரசர் ஐயா செம்மல் ஐயாவுடைய பாதுகாப்புக்காக 2 காவலர்கள் போடுவாங்க. அதுல ஒரு காவலர் தான் வந்து லோகேஷ். அந்த லோகேஷ் அவரோட பணியாற்றிட்டு இருக்காரு. அதன் பிறகு வந்து அவர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட கண்காணிப்பாளரிடம் வந்து தெரிவிட்டு புதுசா வந்து ஒரு காவலர் போட்டிருக்காங்க. இதுக்கும் லோகேஷ் அவருக்கும் நீதிபதி ஐயா அவர்களுடைய இடையில் ஏற்பட்ட அந்த தொடர்புகள் தான் சொல்லலாம். 2 பேரும் எப்படி தெரியும்னு சொல்லிட்டு பொதுவாக வந்து வன்கொடுமை சட்டை, அதாவது இவர் நீதிபதி செம்மல் ஐயா யாருன்னா அந்த மாவட்டத்தினுடைய முதன்மை நீதியரசர்னு சொல்லுவாங்க. அவர் அது மட்டும் இல்லாமல் அமர்வு நீதிமன்றத்தில் முதன்மை நீதியரசர் வன்கொடுமை சட்டங்கள் மற்றெல்லாம் வந்து விசாரிக்கக்கூடிய தனி இதுவாக தான் இருந்தார். அப்போ என்ன பண்றேன்னா ஒரு பொதுவாக வந்து வன்கொடுமை சட்டத்தில் வந்து ஒரு வழக்கை பதிவு பண்ணாங்கன்னா 30 நாட்களுக்குள்ள அதனுடைய தகவலை வந்து யாருக்கு தெரிவிக்கணும்னா அந்த மாவட்டத்துடைய கண்காணிப்பாளர், ஆட்சியாளர், அதுக்கு அடுத்தது வந்து நீதியரசர் முதன்மை நீதிமன்றம் வந்து தகவல் வந்து கொடுக்கணும். இவருடைய குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் வராங்க. அந்த வழக்கை வந்து தானாக முன் வந்து
நீதியரசு செம்மல் ஐயா வந்து இந்த வழக்கை எடுக்கிறாங்க. எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா விசாரிக்கிறாங்க. விசாரித்து அந்த சம்மந்தப்பட்ட ஐஓ மன்றங்களாம் விசாரிக்கும் போது ஏன் இந்த வழக்கு வந்து காலதாமதமாக இருந்தது, ஏன் நீங்கள் வந்து இந்த காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையில் வேலை செய்கிறாருன்னு சொன்னதுனால மெத்தனை போக்கில் போட்டிங்களா, ஏன் அது சரியான விசாரிக்கல, இது 30 நாட்களுக்குள்ள வந்து நீங்கள் விசாரணை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஈவினிங்குள்ளே தர எனக்கு சரியான அறிக்கை கொடுங்கன்னா இவங்க தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்னா, யார் தரப்புல டிஎஸ்பி தரவுல ஐயா முருகன் வந்து தன்னுடைய அவரு தான் வந்து தவறு செஞ்சிருக்காரு, அவர் என்ன பண்றாருன்னா வேணுட்டு தகராறுல ஈடுபட்டு அங்க இருக்க பொருட்கள்லாம் சேதம் அடிச்சுட்டு பொய்யான புகார் கொடுத்துருக்காரு, சாதி பெயரை சொல்லி புகார் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி தரப்புல வந்து சொன்னதாக ஒரு தகவல். ஆனா வந்து அங்க என்ன நடந்த நீதியரசு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு உண்மையான இது ஒரு இந்த வழக்கில் வந்து முகாந்திரம் இருக்கு, அதனால வந்து நீங்க சரியா விசாரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை விசாரிக்கலைன்னா சட்டத்துல இடம் இருக்கு, அதிகாரியை வந்து நான் வந்து சீருடையில் இருக்கும்போது என்ன பண்றாருன்னா உடனடியே சரியான விசாரிக்கிறதுனால இந்த காலதாமதம் பண்ணதுனால ஒரு நிலையான நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசு ஐயா என்ன பண்றாருன்னா சீருடையில் இருக்கும்போது வந்து அவரை கைது செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே கோர்ட்ல இருக்க ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை இருக்கு. கூட இருக்கக்கூடிய காவலர்களை வந்து என்ன பண்ணுது செய்யறது அறியாம வந்து முடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் வந்து டிஎஸ்பிக்கு ஒரு சாதாரண வந்து ஒரு கேஸ் விஷயமா போற ஒரு அதிகாரி திடீர்னு நீதிமன்றம் ஒரு கைதுன்னு சொன்ன பிறகு அவரும் ஒரு பதட்டத்துல என்ன செய்யுதுன்னு அறியாம அங்கும் இங்க ஓடுற டைம்ல வந்து அவரு வெளியில வந்துடுறாரு. பரபரப்பா காவல்துறையோட வெளியில வரும்போது ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, அங்கே காவல் வண்டி இல்லைங்க அப்படின்னு சொன்ன பிறகு நீதியரசு ஐயா என்ன சொன்னாருன்னா, நீங்கள் வந்து என்னுடைய வண்டியிலேயே வந்து அங்கே இருக்க கிளை சிறை, அந்த நீதிமன்ற வளாகத்திலேயே இருக்கக்கூடிய அந்த கிளை சிறையை வந்து அவர் ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுறாங்க. சரி சொல்லிட்டு இவர் வந்து ரிமாண்டுக்கு வந்து நீதியரசு ஐயாவுடைய கார்லேயே வந்து கூட்டு போகிறாங்க. கூட்டு போய் அந்த சிறை காவலர் என்ன பண்ணுறாங்க, பொதுவாக வந்து சிறைசாலைக்கு வரும்போது என்னென்னா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இல்லைன்னா யாருமே வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. யாராவது வந்து என்னென்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து நீதிமன்றத்தில் நீதியரசு கொடுத்த வழக்கு. பொதுவாக வந்து ஒருத்தர் தவறு செய்தாங்க, ஒரு குற்றவாளின்னா என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போவாங்க. மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிட்டு ஃபிட்னஸ் சான்றிதழ் வாங்கிட்டு அந்த டாக்டர் கொடுக்கக்கூடிய அந்த சான்றிதழ் எடுத்துட்டு வந்து தான் நீதிபதி முன்னாடி வந்து நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டிட்ட பிறகு நீதியரசு வந்து கரெக்டான அவர் வந்து சிறைக்கு அனுப்பலாமா இல்லையான்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுவாங்க. ஆனால் இந்த இதில் என்னன்னா நீதிபதியே உடனடியாக கைது செய்யப்பட்டதுன்னு சொன்னதுனால சிறை அதிகாரிகள் வந்து நீங்கள் போயிட்டு மருத்துவ சான்றிதழ் வாங்கிட்டு வந்தால் தான் நான் வந்து ரிமாண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி வந்து அனுப்புகிறாங்க. அது வர வழியில் என்னன்னா அவருக்கு வந்து நெஞ்சு வலி ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து என்னன்னா ஒரு அதிர்ச்சியான சம்பவங்கள் ஏற்படும் போது நெஞ்சு வலி ஏற்படுறதுக்கான நிறைய அரசியல் தலைவர் பார்த்துக்கலாம், தொழிலதிபர்கள் பார்த்துக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு சடன்லி ஒரு ஷாக்ல என்ன பண்ணுவாங்க, நெஞ்சு வலி ஏற்படும். அது வந்து இயல்பு தான். அப்படி இருக்கும்போது என்னன்னா மருத்துவமனைக்காக அவர் அழைச்சிட்டு போறாங்க. இதுக்கு இடையில என்ன பண்றாங்கன்னா மாவட்டத்துடைய கண்காணிப்பாளர் வந்து உடனடியாக வந்து நம்மளுடைய உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து நீதிபதி ஐயா சதீஷ்குமார் முன்னாடி ஒரு அவசர வழக்கா எடுத்துக்கிறாங்க. அதனுடைய கண்காணிப்பாளர், மாவட்ட கண்காணிப்பாளர் என்ன பண்றாருன்னா இந்த வழக்கை வந்து விசாரிச்சு இதை வந்து உடனடியாக வந்து இவருக்கு வந்து பிணை தரணும் அப்படின்னு உத்தரவிட்டு இதனுடைய வழக்கு விவரங்கள் எனக்கு உடனடியாக நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் ஐயா வந்து உத்தரவு போடுறாரு. இந்த உத்தரவு காப்பி வந்த பிறகு சிறைச்சாலைக்கு மீண்டும் அழைச்சிட்டு வரும்போது அவர் வந்து பிணையில் வந்து விடுவிக்கப்படுறாரு. இந்த ஒரு சூழ்நிலை எல்லாமே வந்து இந்த சட்டத்தில் வந்து இடம் இருக்கிறதுல, இந்த சட்டத்தில் இடம் இருக்கிறதுனால தான் நீதிபதி ஐயா அவர்கள் அந்த தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு பேசினாலுமே இன்னொரு தரப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா, வெளியில பேசக்கூடிய தகவல் என்னன்னா, லோகேஷ் வந்து ஐயாவுடன் பணி செய்யும் போது அவர் செய்யக்கூடிய வேலைகள் செய்யாதனால வந்து ரொம்ப கோபத்தில் இருந்தார். ரெண்டாவது வந்து அவர் மேலே வந்து நீதிபதி ஐயா மேலே வந்து அவதூறு கடிதங்கள், புகார்கள்லாம் வந்து நிறைய வெளியில போனதுனால இவர் தான் செஞ்சிருப்பாரோ அப்படி ஒரு சந்தேகத்தில் வந்து யூதி உடனே அவர் அங்கிருந்து மாத்துறாரு. இதனுடைய கோபத்துல வந்து இந்த வழக்கை வந்து விசாரிச்சு இதுக்கான ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு பேசுறாங்க.
இன்னொரு தரப்பு என்னன்னா, சட்டத்துல வந்து இனியாவது அந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். இது எது வந்து வன்கொடுமை சட்டம், இது வந்து அம்பேத்கர் வந்து இயக்கக்கூடிய அருமையான ஒரு சட்டம். இன்றைக்கு இந்தியா முழுவதும் வன்கொடுமை சட்டத்துல வந்து இன்னும் தமிழகத்துல பல கிராமங்கள்லயும் சரி, மற்ற எல்லா இடத்துலயும் என்னன்னா அந்த வன்கொடுமை நடந்துட்டு தான் இருக்கு. இதை தடுப்பதற்காக வந்து அம்பேத்கர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து பாதுகாப்புக்காக அந்த வன்கொடுமை சட்டத்தை கொண்டு வந்தாரு. இந்த சட்டம் இருப்பதனால்தான் இன்றைக்கும் வந்து தலை நிமிர்ந்து நடக்கிறாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் இதை வந்து தவறாக பயன்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த தவறால் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலுமே, இந்த சட்டத்தினுடைய சாராம்சம் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை வந்து ரொம்ப கவனமா வந்து பார்க்கணும். சட்டத்தையும் வந்து நம்ம பார்க்கணும். அங்க நடந்தது வந்து முன்விரோதமா இல்லை வந்து பழி வாங்கலா என்பது வந்து பின்னாடி அதை வந்து பார்ப்பாங்க. அதுக்கான விசாரணைகள்லாம் நடக்கும். அதை நம்ம வந்து பேசுறதுக்கு வரல. ஏன்னா ஒரு நீதிமன்றம் உத்தரவு என்பது கடைசி குடிமகனுக்கும் வந்து என்னன்னா, கடைசியா எதை தட்டுவான், நீதிமன்ற வளாகத்தை தான் தட்டுவான். அந்த நீதிமன்றம் உத்தரவு என்பது வந்து மிகப்பெரிய ஒரு வலிமையானது. அவருடைய சைடில் வந்து பார்த்தோம்னா அந்த சட்டத்தின்படி வந்து தான் நான் செஞ்சிருக்கேன். வன்கொடுமை சட்டம் வந்து என்ன சொல்லுது, 30 நாட்கள் வந்து, ஏன்னா இது வந்து இந்த ஜூன் மாதம் நடந்தது, ஆகஸ்ட் செப்டம்பர் 60 நாட்கள் ஆகிறது. இது ஒரு மெத்தனை போக்கு, காவல்துறையுடைய மெத்தனை போக்கு கண்டிக்கும் அளவில் இனி தமிழகத்துல வந்து இது போல ஒரு சம்பவத்துல வந்து யாரும் மெத்தனை போக்கா இருக்கக்கூடாது அப்படி என்பதுதான் வந்து அவர் அந்த உத்தரவு போட்டதாக ஒரு சில காவல்துறை சார்ந்த நபர்களும் வந்து சொல்றாங்க. இனியாவது வந்து காவல்துறையில் பணிபுரிய அதிகாரிகள் வந்து சட்டத்தை வந்து கவனமாக பண்ணி அது உண்மை தன்பமா இல்லது பொய்யான தகவலா என்பது நீதிமன்றத்துக்கு உடனடியாக வந்து அந்த தகவலை வந்து கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். இதே வந்து ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே வந்து அவர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இது ஒரு சம்மந்தப்பட்ட இவர் சொல்றாப்புல முருகன் சொன்ன புகார் வந்து பொய்யானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீதிபதிக்கு முன்னாடி அவர் தெரிவிச்சிருந்தாரு. இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. தெரிவிக்காத ஒரே ஒரு கோபத்துல தான் என்ன பண்றாருன்னா, நீதிபதி அந்த சட்டத்தில் இருக்கிற சாராம்சப்படி வந்து அவருக்கு தண்டனை வழங்குறாரு. இது இவரை மட்டும் இல்லை, மேலதிகாரியும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இனி தமிழகத்துல வந்து இது போல ஒரு சம்பவங்கள் நடக்காதபடி காவல்துறை அதிகாரிகள் சட்டத்தை கவனமாக படித்து கவனக்குறை இல்லாமல் விசாரணைக்கு எது அது சரியோ தவறோ, அது பொய்யோ உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நிலையை கண்டது உடனடியாக தகவல் கொடுத்திருந்தால் இது போல ஒரு சம்பவம் நடந்திருக்காது என்பதுதான் நம்ம வந்து சொல்லலாம். ஆனாலும் வந்து முதல் முறையாக ஒரு காவல்துறை யூனிஃபார்ம் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வந்து நீதிமன்ற வளாகத்திலே வந்து கைது செய்யப்பட்டு வந்து பல்வேறு தரப்பு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளாக வந்து பல கண்டனங்கள் வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இதை நாங்கள் வந்து உண்மையாக கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து பேசியிருக்காங்க. பாரத் காவல் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு இதில் மோகன் சொல்லிட்டு ஒரு ரிட்டையர்டு ஆஃபீஸர் கூட அதை பற்றி வந்து ஆடியோவில் பதிவு பண்ணி அமைச்சிருக்காரு. பல செயல கண்டனங்கள் இருந்தாலுமே இது வந்து கவனமாக வந்து கவனிக்கணும். ஏன்னா இந்த சம்பவம் என்பது தமிழ்நாட்டில் மட்டும் பேசப்பட்ட பொருளா இல்லை, இந்தியா முழுவதும் இதை பற்றி வந்து பேசும் பொருளாக இருக்கு. இன்னைக்கு எந்த சமூக ஊடகத்தில் நம்ம எடுத்து பார்த்தாலுமே இந்த வழக்கு சம்பந்தமா வந்து பல செய்திகள் வெளிவந்து கொண்டுதாமா இருக்கு. ஆனாலும் சரி, இது வந்து பழி வாங்கப்பட்டாரா, பழி தீர்க்கப்பட்டாரா, இல்லை சட்டம் தன் கடமையை செய்ததா என்பதை நாம் பார்ப்போமா. நன்றி, வணக்கம்.